பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த நாட்களிலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இல்லத்திலே நீடித்திருப்பதாக. கர்த்தர் உங்கள் எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுவாராக. சரி, இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் வாயிலாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தினுடைய காரியங்களை உங்களுக்கு விலக்கி காட்ட வேண்டும் என்று சொல்லி, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இந்த நாளிலே உங்களுக்கு நான் இந்த வீடியோ காலின் மூலமாக சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். தேவ தூதர்கள் சொன்னாங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த நாட்களிலே இந்த வார்த்தையானது அங்குள்ள மக்களுக்கு யாவருக்கும் பறைசாற்றப்பட்டது. சரி, இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் ஆகிப் மாதம் சொல்லிட்டு ஒன்று வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதம் என்னன்னா ஆகிப் மாதம். அந்த ஆகிப் மாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பிரமிப்பாக கடைபிடிப்பாங்க. அதே போல தான் நமக்கும் ஒரு மாதம் இருக்குது. அது என்ன மாதம் அப்படின்னு பார்த்தா, டிசம்பர் வந்தால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் வரும், கிறிஸ்மஸ் காரியங்கள் வரும் என்று சொல்லி இதையெல்லாம் நம்ம அறிந்ததே. அதே போல தான் இந்த வருடத்தில் ஆண்டவர் கிட்டத்தட்ட 10 சோதரம் இந்த 2025ஆம் ஆண்டை காணும்படியாக செய்து கிட்டத்தட்ட 1ஆம் மாதம் முதல் இதோ இந்த நாள், அதாவது நவம்பர் கடைசி நாள் வரையிலும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறார். நாளை தினத்தில் டிசம்பர் 1 பிறக்க போகிறது. இந்த டிசம்பர் வந்தால் நாம் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. ஆனால் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறதான கிறிஸ்தவ பிள்ளைகளே, உங்களுக்காக தான் இந்த பதிவை நான் போடுகிறேன். நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அந்த நாட்களிலே சுவிசேஷங்கள் அறிவித்தார்கள், சுவிசேஷங்கள் பரப்பினார்கள், இயேசுவை குறித்து அநேக இடத்துல சொன்னார்கள். ஆனால் இந்த நாட்களிலே இன்னைக்கு சபையெல்லாம் இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுகிறது. எல்லா சபைகளும் அல்ல, ஒரு சில திருச்சபைகள் மாத்திரமே. சபைகளெல்லாம் இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு அறிவிக்க முன்ன வந்தாங்கன்னா தேசத்தில் சீக்கிரம் எழுப்புதல் வரும். தேசத்தில் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் போல அநேக ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆனால் நாம் செய்வது கிடையாது. சபைகள் இன்னைக்கு செய்வது கிடையாது. சபைகள் இன்னைக்கு தூங்கி விட்டது. அப்படிப்பட்டதான சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் வருஷம் டிசம்பர் மாதம் வந்தால் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளாக சந்தித்து ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வீட்டுகள் மாத்திரம் நீங்கள் சந்தித்து அங்கே போய் இந்த கிறிஸ்துமஸ் காரியங்களை குறித்து எடுத்து சொல்லுவீங்க. இப்படி வருஷம் இன்னைக்கு சபைகள் இப்படி தான் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறது. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கையாளுங்க. இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக கையாளுங்க. இனி கிறிஸ்தவ வீட்டுக்கு போகிறத நிப்பாட்டிட்டு, கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் இந்த நற்செய்தி சொல்லுவதை நீங்கள் நிப்பாட்டிட்டு தெருக்களை போய் சொல்லுங்கள். தாத்தா வேஷம் போடுங்க, சாக்லேட்லாம் வாங்கிக்கங்க, பேண்ட் எடுத்துக்கங்க. இப்படி தெருவா எங்கெங்கெல்லாம் க்ரௌடு வருதோ, எங்கெங்கெல்லாம் க்ரௌடாக இருக்கிறாங்களோ, ஜனங்க எங்கெல்லாம் வருவாங்களோ அந்தமாரி இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய் இந்த கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் போய் சொல்லுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, வல்லமை பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி இது கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லுவதை நிப்பாட்டி அறிவிக்கப்படாத இடத்துல போய் நீங்கள் அறிவிங்கள. ஒரு கிராமத்தில் போய் அறிவிங்க, ஒரு பட்டணத்தில் போய் அறிவிங்க. எங்கெங்கெல்லாம் க்ரௌடு இருக்கிறதோ இந்த நாள் இந்த மாதம் ஒரு விசேஷ விதமான ஒரு மாதம். இந்த மாதத்தை நீங்கள் சரியாக கையாண்டு கொள்ளுங்க. இனி கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே போய் அங்கே போய் உங்களுக்கு சமாதானம் மிகுந்த நற்செய்தி அங்கே சொல்லுவதை காட்டிலும் அறிவிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில், இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில், பொருட்டாட்டத்தின் ஜனங்கள் மத்தியில்
வீம்புகாரராக இருக்கிற ஜனங்கள் மத்தியில, பாவத்துல சாபத்துல விழுந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இந்த நற்செய்தியை கொண்டு போகும்படியாக, இந்த இயேசுவின் நற்செய்தியை கொண்டு போகும்படியாக உங்களை நான் தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பாவத்தில் தள்ளப்பட்டு பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. தேவன் உலகத்தை படைத்த போது, ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கின போது, ஆண்டவர் நல்ல விதமாக தான் படைத்தார், அதை நமக்கு தெரியும். ஆரோக்கியமாக படைத்தார், நமக்கு தெரியும். எல்லாத்தையும் தேவனாகி கர்த்தர் ஞானமாய் படைத்தார், எல்லாம் நமக்கு தெரியும். அவர்தான் மனிதனையும் படைத்தார், அவருடைய சாயலாக படைத்தார், அவருடைய ரூபத்தின்படியாக படைத்தார், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அன்னைக்கு அவன் வாழ்க்கை இருளாய் மாறினது. தேவனை விட்டு வெளியே வந்தான், தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியில வந்தான், தேவனுடைய உறவை விட்டு வெளியில வந்தான். அன்னைக்கு அவனுக்கு ஒரு துக்கம் உண்டானது. அந்த துக்கத்தை நீக்க தான் இந்த நற்செய்தி பரவப்பட்டது. அன்னைக்கு பாவத்துல விழுந்தான். அந்த பாவத்தில் இருக்கிற மனுமக்களை ரட்சிக்க தான் தேவன் ஒரு திட்டம் போட்டார். என்ன திட்டம்? அதுதான் ரட்சிப்பு, ஆத்துமா மீட்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. அது இயேசுவே, தேவனாகிய கர்த்தர் நமக்காக மாம்சத்தில் இயேசுவாக வருவார் என்பதே. இந்த நற்செய்தியை நீங்கள் கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளாக சொல்லுவதை நிப்பாட்டி, கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே போய் அவங்க தருகிற காப்பி, அப்புறம் அது பேர் என்ன பன்னு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்குற காணிக்கை வாங்கி போட்டுக்குன்னு நீங்கள் வராமல் அந்த காசு செலவு பண்ணி தாத்தா வேஷம்லாம் போட்டு, இதெல்லாம் ஒரு இதுக்காக நம்ம செய்கிறோம். நற்செய்தி கொண்டு போகத்தக்க இந்த காரியத்தில் நம்ம செய்கிறோம். நீங்கள் தெருவாக, பட்டணமாக, கிராமமாக, மலை கிராமத்தில், குட்கிராமத்தில், இப்படி எங்கெங்கெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டம் போடுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போய் சொல்லலாமே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கிறிஸ்து வீட்டுக்குள்ளே போய் தட்டி, இன்னும் எத்தனை நாளுக்கு தான் கிறிஸ்து வீட்டுக்கே போய் நம்ம சந்திச்சு, அங்கேயே போய் பாட்டு பாடி, அங்கேயே போய் நம்ம ஜெபம் பண்ணின்னு இருக்கிறது? இந்த நாள் இந்த மாதம் ஒரு விசேஷமான ஒரு மாதம். இந்த நாளில் நற்செய்தி அறிவிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாய் பயன்படுத்தும்படியாய் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். சபையே, உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவ விசுவாசிகளே, உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். இந்த மாதத்தை நீங்கள் சரியாக கடைபிடிங்க ஐயா. ஆமாம், வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு 4 பேரோ 3 பேரோ 2 பேரோ, ஒருத்தர் தாத்தா வேஷம் போட்டால் கூட ஒருத்தர் போய் நற்செய்தி அறிவிக்கலாம், ட்ராக்ஸை போய் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஐயா. அநேக ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறாங்க பாவத்தில். தேவ கோபம் தேசத்தில் சீக்கிரத்தில் இந்த பூமியில் நிறைவேற போகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த ராக்காலத்திற்கு முன்பதாக இந்த இயேசுவின் வெளிச்சத்தை நீங்கள் கொண்டு போகும்படியாக இயேசுவின் நாமத்தினால உங்களை தயவாக கேட்டுக்கிறேன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை அறியப்படாத மக்கள் மத்தியில கொண்டு போங்க ஐயா. அறியப்படாத மக்கள் மத்தியில எடுத்து சொல்லுங்க. அறியப்படாத மக்கள் மத்தியில கொண்டு போங்க. உங்க தெருக்களிலே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நாளிலே இந்த நாளை பயன்படுத்தி நீங்க அவங்களுக்கெல்லாம் போய் நற்செய்தி அறிவிங்க. இயேசு உங்களுக்காக பிறந்தார், இயேசு உங்களுக்காக தான் வந்தார், இயேசு உங்கள் சாபத்தை நீக்க வந்தார், இயேசு உங்கள் பாவத்தை போக்க வந்தார். இந்த இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். தன்னுடைய விண்ணுலக மகிமின் பிரஸ்தாபங்களெல்லாம் திறந்து சாதாரண மண்ணான நம்மளை மீட்கும்படியாய் இயேசு என்ற நாமத்திலே நமக்காக அவதரித்த நாளுதான் இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு நீங்கள் பறைசாற்றும்படியாய் நான் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். போதும் நம்ம தூங்கி விழித்தது. ஆமணத்தை செடியில படுத்து கிடந்தது போதும், சூற செடியில படுத்து கிடந்தது போதும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம குந்தி நடப்போம்? தேசத்தை பாருங்க, ஜனங்களை பாருங்க. ஜனங்க தத்தளிக்கிறாங்க, ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. பாவம் ஒரு பக்கம் குடிதாய் பெருகி கொண்டு இருக்கிறது. பாவம் இன்னைக்கு இந்த நாட்களில் பெரிய ஆயுதம் போல குடிதாய் பரவி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் தேவ கிருபையினால பிழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த கிருபை நீங்க விருதாக்காதபடி, அந்த கிருபை நீங்க சரியாய் பயன்படுத்தி இந்த நாட்களிலே, டிசம்பர் நாட்களிலே எப்படியாயினும் இந்த நற்செய்தியை பப்ளிக்ல கொண்டு போங்கப்பா. நற்செய்தி பப்ளிக்ல கொண்டு போங்க. எல்லா ஜனங்களுக்கும் போய் அறிவிங்க.
வீடு வீடா சந்தித்தது போதும். கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள போய் சந்தித்து அவங்க கிட்ட போய் இந்த நற்செய்தி சொன்னது போதும். எத்தனை நாளைக்கு தான் போய் சொல்லின்னு கிடப்பீங்க? போதும். இந்த வருடத்தோடு அதை மூடி, இந்த வருடத்தோடு மூடி, இந்த புதிய வருகிற நாளை தினத்தில் தொடங்க போகிற இந்த டிசம்பர் மாதத்தை சரியாக கையாளுங்க. 25 நாள் இருக்குது. 25 நாளை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க. ட்ரெயினில் போய் சுவிசேஷம் அறிவிங்க. தாத்தா வேஷம் போட்டுன்னு ட்ரெயினில் போய் அறிவிங்க. ஆமாம், பஸ்ஸில் போய் ஏறி அறிவிங்க. எங்கெங்கெல்லாம் க்ரௌடு வருதோ, பீச்சு, பார்க்கு, ஆமாம், இப்படி எங்கெங்கெல்லாம் க்ரௌடு அதிகமாக வருவாங்களோ அங்கே போய் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தடையும் வராது. ஜனங்களாம் உற்சாகமாக இருப்பாங்க. தாத்தா வேஷத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க அது மேலே ஆமாம் ஜாலியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் ஒரு விசேஷ விதமான ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை நீங்கள் சரியாக கையாண்டீங்கனால் கர்த்தர் தன்னுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நம்ம நற்செய்தி அறிவிப்பது இல்லை. அன்னைக்கு தேவ தூதர்கள் இறங்கி நற்செய்தி அறிவித்தாங்க. இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தி இந்த நாட்களிலே நீங்கள் போய் அநேக ஜனங்களுக்கு சொன்னா, அறியப்படாத ஜனங்களுக்கு போய் சொன்னா, இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியில் நீங்கள் போய் அறிவித்தா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், பரலோகம் சந்தோஷப்படும். இந்த நாளை சரியாக பயன்படுத்துங்க. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்துங்க. இந்த டிசம்பர் மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த நற்செய்தி அறிவிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். போதும். கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே அங்கே சுற்றி கொண்டு இருந்தது போதும். வெளியில் எழும்பி வாங்க. வெளியில் எழும்பி வாங்க. வந்தால் தான் உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம ஒரே வட்டாரத்துக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கிறோம். அங்கே விட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா தான் பாதை எப்படி இருக்குது, ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால் எனக்கு அன்பான பாஸ்டர்மார்களே, விசுவாசிகளே, தயவாய் சொல்லுகிறேன், தேவனுடைய தாகத்தை தீர்க்கும்படி எழுந்துவாங்க. தேவனுடைய பாரத்தை உணர்ந்து செயல்பட எழுந்துவாங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த சமீபமான நாட்களிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த நாட்களில் இயேசு அறியப்படாத ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அவங்களும் அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய பங்கு என்ன? அதனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த டிசம்பர் மாதம் 2025 வருடத்தை சரியாக கடைபிடிங்க. இந்த சுவிசேஷத்தை கொண்டு போங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வார்த்தைகளை சுவிசேஷமாக இயேசு எதுக்கு பிறந்தார், இயேசு எதுக்கு வந்தார் என்று அநேக ஜனங்களுக்கு நீங்கள் அறிவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.